ஹே கைஸ், நான் தான் உங்கள் டென் கேட். இந்த சேனலுக்கு நீ புதுசாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழில் மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டு தானே இன்ஸ்டாகிராமில் கேட்டுக்கோங்க, ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அப்ளிகேஷன் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா லைட்ரூம். இந்த லைட்ரூம் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் தரேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, ஓகேவா? இந்த 2 அப்ளிகேஷன் வேணும். ப்ளே ஸ்டோரில் உண்டு. சரி, பார்த்துடலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு ஃபோல்டரில் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு நல்ல கிளாரிட்டி உள்ள ஒரு பிக், ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிக் வேணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். எந்த இமேஜில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வேணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் ஃபைனல் அவுட்புட் இப்படி இருக்கும், ஓகேவா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ், இந்த ஆப் தான் முக்கியமாக தேவை. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் லோட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இமேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் போய் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இமேஜ் எடுத்துக்கோங்க. அது சைடில் கிளிக் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு, ஓப்பன் பண்ணாலே தெரியும் இமேஜ் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, எடுத்துகிட்டு உங்களோட இமேஜை எடுத்துக்கோங்க. இமேஜ் எடுத்துகிட்டு கரெக்டாக க்ராப் பண்ணோன்னா க்ராப் பண்ணிக்கலாம் இங்கே வச்சு, ஓகேவா? எனக்கு இது ஓகே. மேலே டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துக்குவேன், ஓகேவா? டிக்கு கொடுத்துக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1 2 3 4 5 6 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா அதாட்டு உங்களுக்கு இது பண்ணி தந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதாட்டு பண்ணிச்சுன்னா இப்படி தான் ஒரு மாதிரி தரும். ஆனால் நீங்கள் மேனுவலில் பண்ணுறதும் ஓகே. அடுத்து ஆட்டோ கலர் பிக், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே சேம் கலர். இப்போ ஒயிட் இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் மட்டும் ஆட்டோ தூக்கிக்கும். மேலே ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் அவனா கூட்டிடுச்சிங்கன்னா இன்னும் நல்ல டிஸ்டன்ஸ் நல்லா அது தூக்கி விட்டுரும். ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதை சுற்றில கொஞ்சம் சர்க்கிளில் மட்டும் கரெக்டாக எடுக்கும், ஓகேவா? இது நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏரியாவில் கண்டிப்பாக தேவைப்படும். இது போகிற பார்த்துக்கலாம், ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலில் தான் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்படி தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேவா? இப்படி தான் ஈஸி தான் உங்களுக்கு எரேஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப் ஃபோட்டோஷாப் இருக்கும், அதில் போய்ட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப். இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பேக்ரவுண்ட் ரிமூவ் உண்டு, சும்மா போட்டிங்கனால வந்துடும், அதை பண்ணிக்கலாம், ஓகேவா? மேனுவல் கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம், ஓகேவா? பார்த்துக்கோங்க, இப்படி ரப் பண்ணிக்கலாம். இதேமாரி ரப் பண்ணால் போதும் ஈஸியாக. உங்களுக்கு வேண்டாத இடத்த பார்த்தீங்கன்னா இதேமாரி ப்ரஷ் சைஸை பெருசு பண்ணிவிட்டு சின்னது பண்ணிவிட்டு அப்படியே கரெக்டாக வச்சு இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் நீங்கள் நம்ம மேலே அழிச்சிட்டிங்கன்னா பேக் வந்துக்கலாம். கீழே அவங்களும் இருக்கும், அவங்க ஒரு பேக்வேர்டும் வந்துருக்கலாம், ஃபார்வேர்டுக்கும் போய்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் இப்படி அழிக்கும்போது தெரியாமல் திருப்பியும் இதுமாதிரி மேலே பட்டுருச்சுன்னா ரிப்பேர்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த மறுபடியும் அந்த இடத்த எடுத்துக்கலாம், ஓகேவா? அழிஞ்ச இடத்த திருப்பியும் எடுத்துக்கலாம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவ்வளோதான். இதேமாரி கொஞ்சம் பொறுமையாக, ஆனால் டைம் ஆகும். நீங்கள் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஓரளவுக்கு எடுங்க கரெக்டாக. இதேமாரி நான் பண்ணுற மாதிரி பார்த்துடுங்க, ஓகேவா? இதேமாரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. கமெண்டில் கேட்குறத விட நான் இன்ஸ்டாகிராமில் கேட்டிங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஃபுல்லாக அதெல்லாம் ஆக்டிவாக இருப்பேன், ஓகேவா? ஓகே, உங்களுக்கு அழிச்சு காட்டி ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ரிப்பேர் ஆப்ஷன் புரியும். ரப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன், ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடாக போட்டோம், ஏன்னா டைம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி இடத்துலலாம் ப்ரஷ் சைஸை வந்து நல்லா குட்டியோண்டாக்கிட்டு பண்ணுங்க. இந்த இடத்துல ஆட்டோ நான் சொன்ன தெரியுமா, அந்த ஆட்டோ இது கொடுத்துட்டு லைட்டாக ரப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அது பார்த்திங்கன்னா நான் ரப் பண்ணுறேன், அதுக்கடுத்து ரிப்பேர் பண்ணுறேன். எனக்கு எங்கெல்லாம் ரிப்பேர் பண்ணணுமோ அங்கே ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான், ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். இது எல்லாமே பண்ணிக்குவாங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எட்ஜு தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்மூத் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு தேவைன்னா பிக்ஸார்ட். இந்த ஆப் தான் நம்ம வந்து இந்த ஃபோட்டோ ஒன்றா இணைக்க போகிறது, ஓகேவா? ஓகே, பிக்ஸார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
கேலரியில் போய்ட்டு நமக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் இப்படி தான் வரும். ஓகேவா? சைடில் வந்துட்டு ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஆட் ஃபோட்டோ தானே, ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்கள் இமேஜை வந்து அது கரெக்டான இமேஜ் எடுத்துக்கோ. நான் இருக்குது பிஎன்ஜி ஆட் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இது நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது வந்து காணிக்கல, ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. ஓகேவா? கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்கேல் பண்ணுறதுலாம் ஈஸி தான். அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கல, அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட் ரூம் போய்க்கோங்க. லைட் ரூமில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ராப். நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் போடுறீங்கன்னா க்ராப் ஃபஸ்ட்டு வந்து 4:5 இதான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு கரெக்டாக இருக்கிறது. ஓகேவா? நான் ஆஃப்டர் பிஃபோர் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் எடிட் பண்ணிட்டேன். ஓகேவா? எனக்கு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி லோட் தாங்காமல் என்ன பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு சொல்கிறேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து பண்ணுங்கள். ப்ரீசெட் வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு ப்ரீசெட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, 4:5 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இதை மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ இடம் தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் படம் போட்டிருக்கலாம். அதுதான் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ண போகுது. எக்ஸ்போசர்னால் வெளிச்சம் கூட்டுறது, கான்ட்ராக்ட்ஸ்னால் கொஞ்சம் கட்டியாக்குறது, ஹைலைட்ஸ்னாலும் அப்படி தான் உங்களுக்கு எங்கே வெளிச்சமாக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது, ஷேடோவும் அப்படி தான் உங்களுக்கு கருப்பாக இருக்கிற இடத்த ஷேடோ கூட்டுறது, கம்மி பண்ணுறது, ஒயிட்டாக இருக்கிற இடத்த கூட்டலாம், கம்மி பண்ணிடலாம். பிளாக்கும் அதே மாதிரி தான், பிளாக்கான இடத்துல கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு கலர் கிரேடியன் ரிங்கு மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ சோப்பு இருக்குது தெரியுமா, அந்த சோப்பை மட்டும் கலர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சாச்சுரேஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கூட்டிங்கன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு கூடும். கம்மி பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் கலர் கம்மியாகும். அதேமாதிரி தான் இப்போ ஆரஞ்சு இருக்குது, எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது, எல்லாமே அதே தான். இப்போ உங்களுக்கு ஆரஞ்சு கூடுதல் வேணும்னா அந்த ஆரஞ்சுக்கு கிளிக் பண்ணிவிட்டு சாச்சுரேஷனை வந்து கூட்டிக்கோங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ கம்மி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ கூட்டுறேன் பார்த்தீங்களா, இவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் ஆகுது. இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ ஒயிட்டுன்னு சொல்லி க்ரீன். இப்போ உங்களுக்கு ஒரு பச்சை கலரில் புல்லெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ க்ரீனை கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷனை கூட்டினீங்கன்னா க்ரீன் அந்த பச்சை கலர் புல்லெல்லாம் நல்லா பிரைட் ஆகும். அதேமாதிரி ப்ளூ, வயலட்டு, பர்பிள் அதில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான். அதுக்கு டன் கொடுத்துட்டு அதுக்கு மாஸ்க் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது எனக்கு ஃபேண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேவா? இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஆனால் ப்ளூ கிடையாது, ஒரு மாதிரி ஒயிட் மாதிரி பட்டது. அதை நம்ம பிரைட்னஸை கூட்டியிருக்கோம். அது மாதிரி ஹேண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கையிலையும் கலர் கூட்டியிருக்கேன். ஓகே, இது எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பேண்டேஜ் படத்துக்கு மேலே ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேயர் போட்டிருக்கேன்னு ஒவ்வொரு லேயரும் ஒரு இதை குறிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபேண்டுக்கு தனி லேயர் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கைக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கை ஆரஞ்சு கொஞ்சம் கலர் கூட்டியிருக்கேன். அதுக்கு என்னெல்லாம் இடம் ஹைலைட்டாக மாற்றணுமோ இல்லை கலர் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு என்னென்னா இந்த மாஸ்கிங்ட்டு ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை எப்படி பண்ணணும்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற ஒரு மிஸ் ஆயிருங்க. பைக்குக்கும் மாஸ்கிங் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது தெரியுமா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ண இப்படி வரும். இல்லை ப்ரஷ் பண்ணிக்கலாம், லீனியர் கிரேடியன்ட், ரேடிக்கல் கிரேடியன்ட், கலர் ரேஞ்செல்லாம் இருக்கும். நம்ம ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணிவிட்டு எங்கே அந்த கலர் தேவையோ அந்த இடத்த வந்து நீங்கள் ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்த பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுமாரி தான் பெயிண்ட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரப் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஹார்ட்னஸ் சாஃப்ட் ப்ரஷ் ஆக்கிக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். இதேமாதிரி கூட்டிக்கிட்டு இதேமாரி தான் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ கரெக்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சும்மா ரேண்டமாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரப் பண்ண மாதிரிலாம். ஓகே, நான் அப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவையான கூட்டிக்கலாம். கலர் எக்ஸ்போசர் கூட்டிக்கலாம், பார்த்தீங்களா, எக்ஸ்போசர் கூட்டிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அதேமாதிரி எல்லாம் கான்ட்ராக்ட் எல்லாமே அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அது கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா இதான் கலர் சேஞ்ச் பண்ணுறது. கலர்னு இருக்குது, ஹியூஜ்னு இருக்குது. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா கலரை நான் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இது மோஸ்ட்லி 100% ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது. உங்களுக்கு இமேஜை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும். சரியா? அதை கொஞ்சம் லைட்டாக மாற்றினா சரியாயிடும். அதுக்கடுத்து சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயா, வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிவிட்டேன், போயிடுச்சு. சேச்சுரேஷன்
அதை வந்து கொஞ்சம் கூட்டிங்கன்னா கலர் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது தெரியுமா? இனி கூட உங்களை ரப் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இனி கூட ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அந்த ப்ரஷ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் ரப் பண்ணியிருக்கீங்கன்னு எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கும். நான் இவ்வளோ ரப் எடுத்து வச்சுருந்தேன். இப்போது என்னாச்சு ஃபோன் லேக் கைஸ், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா ஓல்டு மாடல் ஃபோனு, இந்த ஃபோனை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஐயோயோ எங்கெல்லாம் கிளிக் ஆகுது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கைஸ். ஃபோன் நல்லா லேக். அதான் நான் உங்களுக்கு வந்து நான் எடிட் பண்ணும்போது சொல்லிவிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஆகும்போது இதாகிடுச்சு. பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு இனி கூட உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இப்படி கலர் செட் பண்ணி வச்சுட்டும் பெயிண்ட் பண்ணலாம். தேவைப்பட்ட இடத்துல அடிச்சுட்டு ரப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல போயிடும். அந்த பெயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ப்ரஷ் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்கும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து டிக் கொடுத்து உங்களுக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா? இல்லாட்டா இதில் வச்சு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? க்ரீன் கலராக மாறலாம். உங்களுக்கு என்ன கலர் இஷ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலரில் பண்ணியிருக்கலாம். இதான் பேசிக். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியலாம் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஆம்புலன்ஸ்லாம் போகுது. ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன்லாம் பார்க்க போகிறோன்னா, அதெல்லாம் பார்த்தாச்சு. சூரியன் படம் அதுவும் பார்த்தாச்சு. அது கீழே இதுதான் முக்கியமான இது. டெக்ஸ்சர் இருக்குது தெரியுமா? அதை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. கிளாரிட்டின்னு இருக்கிறது உங்களுக்கு ஃபோட்டோ கிளாரிட்டி கூட்டுறது, அப்படிலாம் கூட்டிக்கோங்க. நான் இமேஜில் இதை போஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஷார்ப்னஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ரேடியஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. டீட்டெயில், மாஸ்கிங், நாய்ஸ்னால் நமக்கு பிறுபிறுன்னு இருக்கும், அது வந்து நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது, அதையும் கூட்டிக்கோங்க. டீட்டெயில், அதேமாதிரி கலர் நாய்ஸ். இப்போ ஒரு ஆரஞ்சுன்னு அந்த இடம் மட்டும் பிறுபிறுன்னு இருக்கும், அந்த இடத்தையும் கூட்டிங்கன்னா அந்த நாய்ஸ் எல்லாம் அப்படி போயிடும். அது ஸ்மூத்து கூட்டிக்கோங்க. ஸ்மூத்துனா உங்களுக்கு அப்படி பாலிஷ் பண்ண மாதிரியே வரும் ஒரு மாதிரி. ஓகேவா? அடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சேவ்னா மேலே ஷேர் பட்டன் இருக்குது தெரியுமா? அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் டு டிவைஸும் கொடுக்கலாம். அப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம், இப்படிலாம் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். நான் வந்து மியூசிக் போட்டு முடிக்கணும்னு நினச்சேன். நான் ஃபுல்லாக வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் புதுசாக ட்ரை பண்ணலாம். பாய்.